வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கோவை இலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கோவை இலையோட பயன், கோவை இலை வச்சு ஒரு ரசம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் மாதத்தில் 2-3 முறையாவது கோவை இலையை பறித்து சமையல் செய்வேன். கோவை இலையோட பயன்களை பற்றி பார்க்கலாம். கோவக்காய் சாப்பிட்ருக்கோம், கோவை இலை சாப்பிட்லாமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். கோவை இலையில் அவ்வளோ சத்து இருக்குங்க. கோவை இலையில் இரும்பு சத்து அதிகம், வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணாரும், மலச்சிக்கல் தீரும், கண்கள் குளிர்ச்சி அடையும், உடற்சூடு தனியும், இவ்வளோ பயன்கள் இருக்குது. நான் கோவை இலையில் அடிக்கடி சாம்பார் வைப்பேன், கோவை இலையில் ரசம் வைப்பேன். கோவை இலை கொடியில் கூட ரசம் வைக்கலாம். அது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சி நம்மளோட தொப்பையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது கோவை இலையை கூட்டு வச்சு சாப்பிட்லாம். இது கண்கள் குளிர்ச்சி அடையும், வாய்ப்புண் வயிற்றுப்புண், அந்த வாத வலி, அந்த இருமலை கூட இந்த கோவை இலை தீர்க்குது. இப்போ கோவை இலை ரசம் வைக்கலாம் வாங்க. கோவை இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கணும். நல்லா கொழுந்து கோவை இலையாக எடுத்துங்க. பூச்சியெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா அலசி எடுத்து அதுக்கப்புறம் அதை நைஸாக கட் பண்ணி வச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். துவரம்பருப்பு ஒரு 1½ ஸ்பூன் எடுத்துருக்கணும். அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுங்க. மிளகு, ஜீரகம், மல்லி, பூண்டு பல் ஒரு 5 பூண்டு பல், ஒரு பழுத்த மிளகாய் இல்லைன்னா ஒரு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்சியில் பொடி பண்ணி கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அது அப்படியே இருக்கட்டும். 2 லெமனை நல்லா சாறு எடுத்து வச்சுங்க. 3 தக்காளியை நல்லா வேக வச்சு தோலை உரித்து வச்சுங்க. தோலை உரிச்சிட்டு தக்காளியை நல்லா கையால் கரைச்சி இதில் இப்போ சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துட்டு லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, இது 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பை நல்லா சரி பார்த்துக்குங்க. இப்போ ரசத்தை தாளிக்கலாம். ரசம் நம்ம நெய்யில் தாங்க செய்ய போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சு சூடானோன்னே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து, நெய் சூடானோன்னே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ரசத்துக்கு, அதையும் சேர்த்து நல்லா அந்த நெய்யிலே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கோவை இலையை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த நெய்யிலே நல்லா வதங்கட்டும். அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ரசம், அதை எடுத்து அதில் சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பை கொஞ்சம் சரி பார்த்துக்குங்க. ரசம் கரெக்டாக கொதி அந்த வர்றப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ ரசத்தை இறக்கிடலாங்க. சுவையான கோவை இலை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம்.